நான் ரீசெண்டாக டிஸ்கவுண்ட் பார்க் அப்படின்றவங்க பேஜ்லேருந்து மினி மாப் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 150. இந்த பாக்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்டாண்டு வித் ரப்பரோடு கொடுத்துருப்பாங்க. இந்த ரப்பர் வந்து தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணும். இந்த ஸ்டாண்டில் வந்து இந்த ரப்பரை வந்து ஸ்லைடு மாதிரி வச்சோம் அப்படின்னா, இதில் இருக்க டேப் மாதிரி இருக்கிறதுல வந்து நல்லா லாக் ஆகிக்கிறோம். இந்த பட்டன்ஸ் எல்லாமே வச்சு அமுக்கக்கூடாது. ஸ்லைடு மாதிரி வச்சு தேய்ச்சி விட்டோம்னாலே நல்லா ப்ரெஸ் ஆகி உட்காந்துக்கிறோம். இப்போ நார்மலாக ஏதாவது ஒரு கரை இருக்குதுன்னா, அந்த இடத்துல லைட்டாக தண்ணியை வச்சுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டனாலே கரை கூட சேர்த்து தண்ணியும் போயிடும். டீ கரை, ஒரு டைனிங் டேபிள் க்ளீன் பண்ணுறது, கிச்சன் டைல்ஸ் க்ளீன் பண்ணுறது, தண்ணி தெளிச்சிட்டு நம்ம எந்தெந்த இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறோமோ அந்த இடத்துக்குலாம் ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகும். வீட்டில் அப்பப்போ க்ளீனிங் பண்ணுற சின்ன சின்ன இடத்துல மட்டும் கரை வந்துருச்சு க்ளீன் பண்ணுறோன்னா, அந்த இடத்துல மாப் போட்டோன்னா மாப்பை தனியாக காய வைக்கணும், அதை அலசணும். ஒரு துணியை வச்சு தொடச்சாலும் அந்த துணியை அலசி காய வைக்கணும். இப்போ இதே இந்த மாப்பில் தொடச்சி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக இந்த மாப்பை வாஷ் பண்ணி எடுத்துடலாம். வேலையும் சரி, வேலை பார்க்குற டைமும் நமக்கு மிச்சமாகும்.